Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிய சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளையும் அவரின் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு இந்த இணையதள திருப்பலியின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் இப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் அனைத்துமே புதியவற்றை நோக்கி பயணிப்போம் என்கிற சிந்தனையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். பழைய பாவ வாழ்வையும் நம்முள்ளிருக்கின்ற பழைய சிந்தனைகளையும் களைந்துவிட்டு புதிய வாழ்வை இறைவனுடைய பேரன்பின் ஊற்றாக நாம் பெற்று மகிழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். காட்சிப்படுத்துகின்றோம். உமது
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மறைபொருளை இப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவள்ளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவே. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவே. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவே. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவே. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவே. இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 to 5 முடிய.
யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்து பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 13. இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 33, மேலும் 34, 35. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். புதியவற்றை நோக்கி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய இறைவாக்குகள் முழுமையாக புதியவற்றை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். புதியவற்றை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் அமைய வேண்டும். புதியவற்றை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆளப்பட வேண்டும் என்கிற அருமையான சிந்தனையை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இன்றைய நாளினுடைய வாசகங்கள் 3மே ஒரு மனிதன் தன்னுடைய பழைய வாழ்வை களைந்துவிட்டு அல்லது பழையவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதியவற்றை நோக்கி பயணிக்கின்ற மகனாக மகளாக கடவுள் எவ்வாறு நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை குறித்து
ஆழமாய் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இந்த ஞாயிறு திருப்பலி. பிரியமானவர்களே, 2013ஆம் ஆண்டு மதுரை கருமாத்தூரில் இருக்கிற கிறிஸ்து இல்ல அருள்பணி பயிற்சி மையத்தில் தத்துவவியல் படித்து கொண்டிருக்கின்ற வேளை அது. எனவே யாரெல்லாம் அந்த குருமடத்திற்கு செல்லுகிறார்களோ முதலாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு செயல் என்னவென்றால் சாக்கோஃபெஸ்ட் என்று சொல்லப்படுகிற கலை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, படிப்பு சார்ந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான நிகழ்வு. ஏறக்குறைய 3 மாதங்கள் அந்த நிகழ்வானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் எல்லாவற்றையும் புதிய அணுகுமுறையோடு சிந்திப்பது. ஒரு உதாரணத்திற்கு, நாம் நடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த நடந்து செல்லுகிறதை வைத்து ஒரு விளையாட்டானது அங்கே நடத்தப்படும். அது புதிய பார்வையோடு நாம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே 3 மாதங்கள் புதிய மனிதர்கள், புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய சூழல், புதிய தட்பவெப்பநிலை ஆக எல்லாவற்றையும் புதிதாக அனுபவிக்கிற எங்களுக்கு எங்கள் வாழ்வை, படிப்பை, அருள்பணி வாழ்வை அல்லது அருள்பணி பயிற்சியகத்தில் இருக்கிற அந்த குருமட வாழ்வை புதியவற்றை நோக்கி பயணிக்கிற ஒரு தளமாக அந்த சாக்கோஃபெஸ்ட் என்று சொல்லப்படுகிற நிகழ்வானது அமையும். எனவேதான் அன்றைய நாட்களில் நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் மிகுந்த ஞானம் மிகுந்த ஒரு அருள்பணி நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த தேடலை அந்த புதிய பார்வையானது எங்களுக்கு பதித்தது என்று சொன்னால் அது மிகை அல்ல. ஆக அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எங்களிடம் அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், புதியவற்றை நோக்கி பயணியுங்கள், புதிதாக சிந்திக்க பழகுங்கள் என்பதுதான். புதியவற்றை நோக்கி பயணியுங்கள், புதிதாக சிந்திக்க பழகுங்கள் என்று சொல்லி அங்கிருந்த அத்துணை அருள் தந்தையர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்று வரை என்னுடைய வகுப்பு தோழர்கள் அத்துணை பேருமே செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் புதிய ஒரு பார்வையை புகுத்துவதிலே ஆர்வம் மிக்கவர்களாகும். அதைவிட ஆன்மீக முயற்சியிலே நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நடந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய 3 வாசகங்களையும் தனித்தனியாக சிந்திக்கிற பொழுது 3 விதமான புதியவற்றை கடவுள் கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே புதிய நம்பிக்கையை கடவுள் கொடுக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புதிய வாழ்வை கடவுள் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே புதிய கட்டளையை கடவுள் கொடுக்கிறார். ஆக இந்த 3ஐயும் சிந்திக்கிற பொழுது முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பவுல் சவுலாக இருக்கிற பொழுது கிறிஸ்தவ மக்கள் அத்துணை பேரையும் அவர் கொலை செய்ய திட்டமிடுகிறார். சிறையில் அடைக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார். எல்லா மனிதர்களையும் கொன்றளிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த பவுலின் பழைய வாழ்வு இன்று புதிய நம்பிக்கையாக ஆண்டவர் இயேசுவால் மாற்றப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் பணிகள் நூலிலே 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை ஸ்தேவானுடைய அந்த கொலை செய்தலில் தொடங்கி பவுலுடைய மனமாற்றம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பழைய வாழ்விலிருந்து கடவுள் பவுலடியாரை புதிய வாழ்வை நோக்கி அழைத்து செல்லுகிற, தடுத்து ஆட்கொள்ளுகிற நிகழ்வானது அங்கே நடக்கிறது. அதிலிருந்து தான் புதியவற்றை நோக்கி, புதிய நம்பிக்கையை நோக்கி பவுல் நடக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய முதல் வாசகம். பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லா பகுதிகளுக்கும் மக்களை ஒன்று சேர்த்து இயேசுவினுடைய வார்த்தையை அறிவிக்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருந்த அவநம்பிக்கையை அகற்றி பழைய வாழ்வு முறையை மாற்றி அமைத்து புதிய நம்பிக்கை கொண்ட மக்களினமாக அவர்கள் மாறினார்கள் என்பதுதான் முதல் வாசகமாக அமைகிறது. இந்த நற்செய்திக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு புதிய கட்டளை கொடுக்கிறார். நாம் பார்க்கிறோம், பெரிய வியாழன் என்று வாசித்த பொழுது யோவான் நற்செய்தியினுடைய 13ஆம் அதிகாரத்தில் 1-15 வரை உள்ள இறை வார்த்தைகளில், குருவும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள், நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன் என்று சொல்லி புதிய வழிமுறையை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அதே நாளில்தான் புதிய கட்டளையான இந்த அன்பு செய்தலை கொடுக்கிறார். இதுவரை நீங்கள் அன்பு செய்திருக்கலாம், ஆனால் இப்போது இன்னும் சிறிது காலத்தில் நான் உங்களை விட்டு போய்விடுவேன். கண் முன்னால் இருக்கிற நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்பதை விட கண்ணால் காணாத பொழுது நீங்கள் அன்பு செய்கிறீர்களே, அதுதான் புதிய கட்டளையாக அமைக்கப்பெறுகிறது என்று இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதனுடைய அடுத்த நிலைதான் இன்றைய 2ஆம் வாசகம், புதிய வாழ்வு.
புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. எனவேதான் சொல்வார்கள், நாம் எல்லோருமே இந்த உலகில் வாழுகிற பொழுது தற்காலிக குடிகள். நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகில தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் செல்ல வேண்டிய அல்லது நினைத்து பார்க்க வேண்டியது எல்லாம் என்னவென்றால் விண்ணக கடவுளுடைய அந்த விண்ணகம்தான். எனவே அதுதான் நமக்கு தாய்நாடு என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்று 2ஆம் வாசகத்தில் திருவழிபாட்டு புத்தகத்திலே இறைவன் சொல்வது புதிய வாழ்வு. என்ன? புதிய மண்ணகம், புதிய விண்ணகம். அழுகை இராது, பசி இராது, பட்டினி இராது, எந்த துன்பமும் இராது என்று சொன்னால் புதிய வாழ்வின் அடையாளங்கள் தான் இவையெல்லாம் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் புதியவற்றை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பயணிப்பது? எந்த அடிப்படையில் பயணிப்பதும், எதை நோக்கி பயணிப்பதும், யார் அதற்கு துணை செய்வார்கள் என்று சொன்னால், யோபு புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு காற்று என்னை வாழ வைக்கிறது என்று பார்க்கிறோமே. அந்த இறைவனால் மட்டும்தான் நம்மை புதியவற்றை நோக்கி பயணிக்க வைக்க முடியும். அப்படி என்றால் கடவுள் காட்டுகிற 4 வழிகள் என்ன? முதல் சிந்தனை, கடவுளை பற்றி கொண்டால் நமக்கு புதிய பாதை கிடைக்கும். இதைத்தான் சாமுவேலினுடைய முதல் நூலில் 2ஆம் அதிகாரம் 9 இவ்வாறு வாசிக்கிறோம், தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவர் என்று சொல்லப்படுகிறது. என்றால் யாரெல்லாம் கடவுளை பற்றி கொள்ளுகிறோமோ அவர்கள் புதியவற்றை நோக்கி பயணிக்கிற அன்பு மாந்தர்களாக வாழுகிறோம் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, யாரெல்லாம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோமோ அவர்கள் கடவுளுடைய புதியவற்றை காண்கிறார்கள். இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் இதய கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறீர்கள், எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது என்று பவுலடியார் சொல்வது போல, யாருடைய இதய கதவெல்லாம் திறந்திருக்கிறதோ, பரந்தப்பட்ட மனதோடு எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற குணம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக புதியவற்றை காண முடியும். ஏனென்றால் அடைக்கப்பட்ட அல்லது மிக நெருக்கமாக இருக்கிற இறுகி போன இதயம் கொண்ட அரக்க குணமிக்கவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? புதியவற்றை நோக்கி, புதிய பார்வையை நோக்கி, புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க முடியாது. ஏனென்றால் பழையது அவர்களுக்குள் இருக்கிற பொழுது அந்த பழையது அவர்களை பாழாக்கி கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது 2ஆம் சிந்தனை. மூன்றாவது, பண்பட்ட உள்ளம் கொண்டோர் புதியவற்றை தேர்ந்தெடுக்கின்றனர். எவ்வாறு? எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 13, கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இதுதான் நம்முடைய பண்பட்ட உள்ளம். நான் முதிர்ச்சி அடைகிற பொழுது நான் புதியவற்றை நோக்கி போகிறேன். என்னுடைய வாழ்வு முதிர்ச்சி அடைகிற பொழுது நான் புதிய சிந்தனையோடு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு மகனாக மகளாக வாழ முடியும். இந்த பண்பட்ட உள்ளம் இல்லாததால் தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், யூதாசு இறுதி ராவுணவில் அப்பத்துண்டை பெற்று அவன் வெளியே சென்றதாக பார்க்கிறோம். முதிர்ச்சி அடையாத யூதாசின் மத்தியில் நாம் முதிர்ச்சி உள்ளவர்களா அல்லது முதிர்ச்சி அற்றவர்களா என்றால், நம் உள்ளம் பண்பட்டு இருந்தால் நாம் முதிர்ச்சி உள்ளவர்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களை, எப்போது புதியவற்றை நோக்கி பயணிக்க முடியும் என்றால், படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே புதியவற்றை தேர்ந்தெடுக்க முடியும். இதைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு அடைவீர்கள். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏசாயா புத்தகம் 43:4 என் பார்வையில் விலையேற பெற்ற என் மகனை மகளே என்று சொல்லி நம் அத்துணை பேரையும் வாஞ்சையோடு வரவேற்கிற ஆண்டவர் புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை, புதிய கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இறைவன் தான் காலமும் நேரமும் பொழுதும் பாராமல் நம்மை வழிநடத்தி காக்கின்றவர். அத்தகைய இறைவனை உள்ளத்தில் சிந்திப்போம். சபையுரையாடல் புத்தகம் 12:7 வாசிப்பது போல, மண்ணின்று வந்த உயிர் மண்ணுக்கே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் இறைவனை வைப்போம், உறுதியோடு அவரிடத்தில் ஜெபிப்போம். அப்போது அவர் கொடுத்த புதியவற்றை நோக்கி பயணிக்கின்ற, சிந்திக்கின்ற
தியானிக்கின்ற, கற்றுக்கொள்ளுகிற, மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிற அன்பர்களாக வாழ்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணைக் கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பழியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பழியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியும் எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த வழியின் வணக்கத்துக்குரியவரை மாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்தருளும். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனை இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது துரு அவையை உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்துள்ளுந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். பற்று கொண்டு பரந்த மனப்பான்மையோடு பண்பட்ட உள்ளமாக படைத்தவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து புதியவற்றை நோக்கி அழைத்து செல்கிற அன்பர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புதியவற்றை நோக்கி பயணிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறான் நோயுற கண்டோம். சில மனமும் இயேசுவின் உள்ளமும்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.